வீடு எங்கே இருக்கு? பக்கத்தில் தான் இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். ஆள் எப்படி? சூப்பர் ஆள் சார். நல்ல ஹைட்டு, நல்ல வீட், இடுப்பு மடிப்பு, சுண்டுனா ரத்தம் வரும். ரத்தம் வரும்ல? சரி, இங்கே ஆரம்பிக்கலாமா இல்லை வேற எங்கேயும் ஆரம்பிக்கலாமா? அந்த பொண்ணுக்கு வீடே தனியாக இருக்கு. அங்கே போனால் மட்டும் போதும், அதுவே எல்லாம் பார்த்துக்கிறோம். அப்படின்ற? ஆ, ம் ம் சரி வா சரி போலாம். வாங்க. ஏகப்பட்ட ஐட்டம் வச்சிருப்பிய போல. ஆளு பார்க்கறதுக்கு அனுஷ்கா மாதிரி இருக்குமா? அதுதான் வேணும். இன்னைக்கு நீ கொடுக்க போற என்ஜாய்மெண்ட்டில் நான் அசந்து போயிடறேன். எப்படி? சூப்பர். ஆளு சூப்பர் ஆளு பிடிச்சி வச்சிருக்க. தொழில் அப்படிப்பட்ட தொழில் இல்லை. இந்த ஏரியாவில் என்ன மாதிரி தொழில்காரனை பார்க்கவே முடியாது. புரோக்கர்லே நம்பர் 1 நான் தான். சிறுசுலேருந்து பெருசு வர இல்லை நம்மகிட்ட தான் கேட்பாங்க. நீ சொல்றது கரெக்டா தான் இருக்கு. இன்னைக்கு இருக்கு வேட்டை. அப்புறம் நம்ம கமிஷனை மறந்துடாதீங்க. முடிச்சிருவோம், நீ ஒன்றும் கவலைப்படாத. கொஞ்சம் புதுசு, பார்த்து பக்குவமா. பண்ணிடுவோம், பண்ணிடுறேன். உஸ், உஸ். கட்டில் உடைஞ்சு போயிடும். ஏற்கனவே 2 கட்டில் நான் தான் வாங்கி போட்டிருக்கேன். அவ என் காசை காலி பண்ணிட்டா. மெதுவா பண்ணுங்க. எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. ம், நீ ரொம்ப அழகா இருக்க. நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களை பார்க்கும்போது செம்பருத்தி ரோஜா மாதிரி கும்முன்னு இருக்கீங்க. உங்களை பார்க்கும்போது அனிருத் மாதிரியே இருக்கீங்க. ஐயோ, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. உங்களை பத்தி பைலட்டா சொல்றீங்களா? பேரு செண்பகம். நான் 10வது வரையும் தான் படிச்சிருக்கேன். வேலை இல்ல, கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதான் இந்த தொழில்ல இறங்கிட்டேன். உங்க புருஷன் எங்க? அவரு கல்யாணம் ஆன அன்னைக்கே ஓடி போயிட்டாரு. கல்யாணம் பண்ண உடனே ஓடி போயிட்டானா? அப்போ உங்களுக்கு முன் அனுபவம் எதுவும் இல்லையா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் அப்ப இருந்து இப்ப வரைக்குமே ஃப்ரெஷ் தான். இல்ல, கட்லு 2 கட்லு உடைஞ்சதா புரோக்கர் சொல்லிட்டு போனாரு, அதனால தான் கேட்டேன். அந்த புரோக்கர் வந்து கட்டில் மேல எகிரி எகிரி குதிச்சாரு. அதான் கட்டில் உடைஞ்சு போச்சு. மத்தபடி நான் ஃப்ரெஷ் தான். ஓ, அப்ப பிரஸ் நான் தான் fresh. ஃபர்ஸ்ட். ஆமா, நீங்க தான் ஃபர்ஸ்ட். கட்லு இந்த ஃப்ரெஷ்ஷா பிடிச்சிருக்கா?
கண்டிப்பா உடையும். கட்டில் உடையுதா இல்லையான்னு பாப்போம். வாங்க உள்ள. கட்டிலு இரும்பு கட்டிலா மரக்கட்டிலா? இரும்பு கட்டில் தாங்க. மரக்கட்டில்னா தாங்காதுல. எத்தனை ரவுண்டு போகலாம்? நான் தாங்குவேன். நான் தாங்குவேன். அப்படியா? அப்ப ஆரம்பிச்சிருவோமா? சூப்பரா இருந்துச்சு. செம்ம கம்பெனி. டைம் ஆச்சு, நான் கிளம்பவா? சார், எனக்கு பேமெண்ட் கூகுள் பே இருக்கா? இல்லையே. பேடிஎம் இருக்கா? இல்லையே. போன்பே? அதெல்லாம் இல்லையே. சரி, பேங்க் அக்கவுண்டாவது இருக்கா? இல்லையே. செக் போட்டு தர்றேன், மாத்திக்கிறீங்களா? மாத்த தெரியாதுங்க சார். எதுவுமே தெரியாதுங்கிறீங்க, அப்புறம் எப்படி உங்களுக்கு நான் பணம் கொடுக்க முடியும்? சார், பணமே இல்லாமையா வந்தீங்க? பணம் இருக்குமா? எல்லாமே வந்து ஏடிஎம் கார்டு, பேங்க் அக்கவுண்ட்ல தாம்மா இருக்கு பணம். இப்போ உள்ள காலத்துல, டிஜிட்டல் உலக காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க. இன்னமும் வந்துக்கிட்டு பணமா வச்சுக்கிட்டு யாராவது அலைவாகலாமா? திருடங்க திருட்டு பசங்க நிறையா இருக்கிற ஊரம்மா இது. திருடிட்டு போயிடுவாங்க. அதனால சேஃப்டியா அக்கவுண்ட்ல வச்சிருக்கேன். சரியா? நீ ஒன்றும் கவலைப்படாத. புரோக்கர் இருக்கான்ல, அவன்கிட்ட கொடுத்து விட்றேன், வாங்கிக்க. சரியா? வரவா? செல்லாம். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா? அதெல்லாம் முடிஞ்சு. அமௌண்ட் அதான் உன்கிட்ட கொடுத்து விடுறேன்னு சொன்னானே. சரி சரி, காசு எடு. ஏன்டா காசு கேட்குற? அவன் என்கிட்ட கொடுக்கவே இல்லை, பார்க்கவே இல்லை. என்னடா சொல்ற? உன்கிட்ட கொடுத்து விடுறேன்னு தானே அவன் சொன்னான். அடப்பாவி, ஏமாத்திட்டானா? ஃப்ராடுக்காரன். அவன் சரியான ப்ராடா இருப்பான் போல. ஏய், என்னடி செயின் அது? எப்படிடி? நீ கூட்டு வந்தல்ல, அவன் ஒரு இத்து போனவன். அவன் எனக்கு காசு தராம ஏமாத்தினான். அவங்கிட்ட இருந்து நான் மேட்ரு பண்ணும்போது எடுத்துட்டேன். சூப்பர்டி, நீ தான் கெட்டிக்காரி. ஆமா, இது எவ்வளவு தரும்? ஒரு 2 லட்சம் வரும். 2 லட்சம் வருமா? சரி சரி, அடுத்த கஸ்டமரை கூட்டு வா போ. வாயான்னு பாத்துக்கிட்டு இருப்பா, போ எந்திரிச்சு போ. கூட்டிட்டு வரேன்டி தங்கம். இதையும் வச்சிரு, நல்ல வசதியானவனா பார்த்து கூட்டு வா போ. பிச்சைக்காரனா கூட்டு வந்துடாத.